ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டெலிகிராமில் இந்த மாதிரி பட்டன் போஸ்ட்டு எப்படி உருவாக்குறது இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணி உங்கள் சேனலாக குரூப்பில் அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட ஆடியன்ஸ் நிறையா பேர் இன்ட்ராக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது மூலயமா நல்ல ஒரு ரீச் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன போஸ்ட்டு போகிறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு. ஸோ உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், நான் ஒரு இமேஜில் லைக், டிஸ்லைக் அண்ட் வாட்ச் வீடியோ அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இது மாதிரி எமோஜியும் நம்ம செட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுவான், அப்படி பிடிக்காதவங்க பார்த்தீங்கன்னா டிஸ்லைக் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான். அண்டு வாட்ச் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆரோ இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா, இது யூஆர்எல், அது லிங்க் நம்ம இந்த வாட்ச் வீடியோ அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது கிளிக் பண்ணோன்னா டேரெக்டாக எந்த யூஆர்எல் கொடுத்தீங்களோ ரீடைரக்ட் ஆகிரும் லிங்க்குள்ள. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி எப்படி போஸ்ட்டு போட்டுக்கிறது இதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூட பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் பண்ணி நோட்டிஃபிகேஷன் டர்ன் ஆன் பண்ணிக்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுக்கு பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் நிறையா பாட்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு பேனர் பாட்டு, அப்போ குவாலிட்டி பட்டன் பாட்டு, இந்த மாதிரி. பட்டு இந்த எமோஜி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓன் பாட் மூலயமா தான் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பாட்டில் இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி ஒரு பாட்டு யூஆர்எல்னு இருக்கும், கேப்ஷன் ரிமூவ் இருக்கும், எமோஜியும் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பாட்டை பற்றி பார்க்கலாம். இப்போ சர்ச் போயிட்டு நான் சொல்கிறேன் அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. அட்டு போட்டு DOOXBOT அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இதான் வரும். ஹார்ட் சிம்பிள் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதான் கொடுங்க. இப்போ இந்த இடத்துல இந்த பாட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு உங்களோட லாங்குவேஜ் கேட்கும். இங்கிலீஷ் கொடுத்துக்கிறேன்னா. ஸோ கொடுத்தோன்னா இங்கே பாருங்கள், சாம்பிளிங் ஆடியோ, கன்வெர்ட் டு வாய்ஸ், ஆடிங் கஸ்டம் ரியாக்ஷன் பட்டன், HTML டெக்ஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்கா. இப்போ சென்ட் மீ எ ஃபோட்டோ, மியூசிக், மெசேஜ் டு கண்டினியூ அப்படின்னு இருக்கும். ஏதாச்சும் ஒரு இமேஜ் நான் சென்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை சென்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உதாரணத்துக்கு நான் அந்த இமேஜ் சென்ட் பண்ணிக்கிறேன். சென்ட் பண்ணால் இங்கே பாருங்கள், சென்ட் மீ ஒன் ஆர் மோர் எமோஜி அபவுட் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ ஏதாச்சும் ஒரு எமோஜி கொடுத்துருங்க. எத்தனை எமோஜி வேணால் நீங்கள் ஆட் பண்ணலாம் ஒரு போஸ்ட்டில். ஓகேங்களா? ஸோ அப்படி கொடுத்துட்டு ஸ்லாஷ் போட்டுக்கிட்டு இன்னொரு எமோஜி. ஸோ மொத்தம் நான் 3 எமோஜி ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது 3 ஆட் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் யூஆர்எல் பட்டன் இருக்கும். ஸோ பொதுவாக மற்ற பாட்டில் வெறும் யூஆர்எல் பட்டன் மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த எமோஜி பட்டன் வராது. ஸோ இதுலேருந்து எல்லாமே கொடுத்துருக்கா. ஓகேங்களா? அண்டு நீங்கள் கேப்ஷன் சேஞ்ச் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது இதில் நீங்கள் ஏதாச்சும் டெக்ஸ்ட்டு எழுதி ஆல்ரெடி நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா அதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ ஆட் யூஆர்எல் பட்டன் கொடுக்குறேன். ஸோ இந்த லிங்க் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குது. ஓகேங்களா? ஸோ உதாரணத்துக்கு நான் ஏதாச்சும் ஒரு லிங்க் எடுத்துக்கிறேன். ஓகே, நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். ஓகே, அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ டெக்ஸ்ட்டு கேட்குது, அந்த யூஆர்எலுக்கு டெக்ஸ்ட்டு. இப்போ நான் வாட்ச் நவ் அப்படின்னு கொடுங்க. ஓகே, இப்போ கொடுக்குறேன். ஸோ இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பாட்டை உங்களோட சேனலோட அட்மினாக மாற்றணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எத்தனை சேனல் வச்சுருக்கீங்களோ, எந்தெந்த சேனல்லாம் இந்த மாதிரி போஸ்ட் போடுவீங்களோ, ஸோ அந்த சேனல் எல்லாத்துலேயும் அட்மினாக மாற்றணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் அந்த எப்படி மாற்றுறேன்னு பாருங்கள். ஜஸ்ட் அந்த பாட்டை கிளிக் பண்ணிவிட்டு யூசர் நேம் காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த சேனல் போய்க்கிறேன். என்னோடய சேனல் போயிட்டு இதில் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும். இதில் ஆட் அட்மினில் போயிட்டு சர்ச்சில் இந்த பாட்டை சர்ச் பண்ணுறேன். ஸோ வந்துருச்சு. கொடுத்துட்டு இங்கே ஆட் நியூ அட்மின் இருக்கும். ஸோ இதை ஆன் பண்ணிவிட்டு ஸோ மீதி இதெல்லாம் தேவையில்லாத ஆப்ஷன். ஓகேங்களா? உங்களுக்கு தேவைன்னு பட்டுச்சுன்னா மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க, ஒன்றும் ஆகாது. ஓகேங்களா? ஸோ நான் டிக் கொடுத்துக்கிறேன். இப்போ பாட் அட்மினாக மாறிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படியே பேக் நம்ம பாட்டுக்குள்ளே போயிட்டு பப்ளிஷ் டு சேனல் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோன்னா இப்போ நம்ம சேனலோட யூசர் நேம் கேட்கும். ஓகேங்களா? ஸோ எந்த சேனலில் இந்த போஸ்ட்டை ஷேர் பண்ணோமோ அந்த சேனலோட லிங்க் நம்ம எடுக்கணும். ஸோ ஜஸ்ட்டு நம்ம சேனல் போயிட்டு மேலே அந்த சேனல் கிளிக் பண்ணிவிட்டு லிங்க். ஓகேங்களா? காப்பி பண்ணியாச்சு. ஸோ இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், அட்டு போட்டு எப்படி எழுதணும்னு. ஸோ அதே மாதிரி அட்டு போட்டு நம்ம காப்பி பண்ணியாச்சு. இதான் நம்ம சேனலோட இது. இப்போ கொடுக்குறேன். ஸோ பப்ளிஷ் நவ். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம சேனலில் போய் பார்த்தா அந்த போஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா
பட்டன் போஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணுறது. ஓகே, இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை எடிட் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஷெட்யூல் பண்ணி டெலிட் பண்ணலாம், ஷெட்யூலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. கூட பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து டர்ன் ஆன் பண்ணிக்க. மிக அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாட்டா.